வணக்கங்க. என் பேர் ஜெகநாதனுங்க. கோவை மாவட்டத்தில் இருக்கேங்க. கோவை மாவட்டத்தில் இருக்கேங்க. அதை வந்துங்க, இப்போ நீங்கள் இளமை காலத்திலேயே கடவுளோட துரதிருஷ்டமோ என்ன கரும வினையோ அது தெரியாதுங்க இல்லைங்களா? இளமை காலத்திலேயே கணவன் இறந்துடுறீங்க, மனைவியாக இறந்துடுறீங்க. சில பேரெல்லாம் அதை வந்து இளமை காலத்தில் இருக்கும்போது உங்களுக்கு ஒரு 30 வயசு 30 வயசு இந்த மாதிரி காலத்துலலாம் இருக்கும்போதுங்க, நீங்கள் என்னங்க கல்யாணம் பண்ணிக்கணுங்க. நீங்கள் கல்யாணம் பண்ணி ஒரு துணை வேணுங்க. வாழ்க்கைக்கு ஒரு துணை இல்லாமல் இந்த காலத்துலேயோ எந்த காலத்தினாலும் சரிங்க, துணை நமக்கு வேணுங்க. துணை இருந்தால் தான் எதுவுமே பண்ண முடியுங்க. துணை வந்து நம்ம இதில் வந்து துணை சேர்த்திக்கணுங்க. துணை சேர்த்தும் போது என்னங்க, வாழ்க்கை வந்து வாழ்கிறதுக்கு தான். அந்த இன்சல்ட் வந்து உங்கள் வாழ்க்கையில் ஒரு இன்சல்ட் நடந்தது என்ற வாழ்க்கையில் அது முடிஞ்சது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் எடுத்துக்கணும். புரிஞ்சுதுங்களா? நான் சொல்கிறது புரியுதா உங்களுக்கு? துணை வேணுங்க. துணை இல்லாமல் நீங்கள் ஒரு 10 ஆண்டுகள் வேஸ்ட்டாக விட்டு போட்டு அப்புறம் உங்களுக்கு ஒரு உணர்வு வந்துருச்சுன்னு வச்சுங்களேன், கல்யாணம் பண்ணிக்கணும், நமக்கு ஒரு துணை வேணும் அப்படிங்கும்போது 10 ஆண்டுகள் வேஸ்ட் பண்ணிட்டீங்கல்ல, அப்போ உங்கள் சரியான துணை உங்களுக்கு கிடைக்காது. யோசனை பண்ணுங்க, உங்களுக்கு சரியான துணை கிடைக்காது. அது துணை கிடைச்சாலும் உங்களுக்கு அவ்வளோ ஒரு சாட்டிஸ்ஃபைன் இருக்காது. சரிங்களா? இளமை காலத்திலேயே ஒரு 1 இயர் கழித்து நீங்கள் அந்த முயற்சி பண்ணணும். பேரண்ட்ஸுக்கிட்ட கூட சொல்லலாம், பேரண்ட்ஸுக்கிட்ட சொல்லி நமக்கு ஏதோ பண்ணிவிடுங்க அப்படின்னு. துணை இல்லாமல் வாழ்க்கை நடத்தவே முடியாதுங்க. பெண்ணாக இருந்தாலும் சரி, ஆணாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, ஒரு பெண் துணை வேணும் வாழ்க்கைக்கு. சரிங்களா? யோசனை பண்ணுங்க. வச்சுட்டுங்களா? பாய்.